அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களோட இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அவருடைய வித்தியாசமான நடிப்புல 1986 வெளியான சாதனை படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் செந்தில் அவங்க வராங்க, ஷூட்டிங் எடுக்கலாம் இந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்போ நடிகர் திலகம் அவர்கள் இந்த படத்தோட கதாபாத்திரம், இந்த படத்தோட கதாநாயகன் ராம்குமார் அவர்கள் இந்த படத்தில் அங்கே நின்றுப்பாரு. அதாவது வயதான தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்னாலஜியில் வளரத்துக்கு முன்னாடியே நடிகர் திலகம் மாதிரி இருக்காது. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொம்பு வச்சுட்டு நின்றுருப்பார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், இந்த இடத்துல நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிறோம், ஒதுங்குங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா தர ஒதுங்குங்க, 20 ரூபா தர ஒதுங்குங்க, அதே மாதிரி 100 ரூபா தர பெரியவரே ஒதுங்குங்க. ஐயோ, கலையை வளர்க்கலாம்னு நினச்சா விடவே மாட்டாங்க போதே, கலை ரசனையே இல்லாதவங்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனையே அவருக்கு கோவம் வந்துடும். எனக்கா கலையின் ரசனை தெரியாது, ஊமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாம தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காரை எடுக்கிறதுக்காக அவர் போவார். அப்போ நளினி அவர்கள் இந்த படத்தில் யாசகம் கேட்குற மாதிரி, அப்போ நளினி அவர்கள் பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்பாங்க. அப்போ அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களை கதாநாயகி ஆக்கனா என்ன அப்படின்னு அவர் நினைப்பாரு. இவருடைய படத்துக்கு இவங்களை ஏன் கதாநாயகி ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு வராரு. கூட்டு வந்தவனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் இருந்திருக்கும். இவர் நடிப்பு சொல்லித்தர விதம், அதாவது டைரக்டர் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பு சொல்லித்தர விதம்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இருந்திருக்கும். இந்த படத்தில் அவர் நடிப்பு சொல்லி கொடுக்கறத அப்படியே இவங்க பிடிச்சிப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரியே இந்த திரைப்படத்தில் நளினி அவர்கள் நடிக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சிருப்பாங்க. படத்தோட இயக்குனர் ரொம்பவே ஆச்சரியப்படுவார் இந்த திரைப்படத்தில். அதாவது இவருடைய திரைப்படத்தில் கதாநாயகியாக படிப்படியாக இவங்க படத்தில் நடித்து எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் இவங்க உயர்றாங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதாபாத்திரம் ராம்குமார், இவருக்கு அனார்கலி படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட லட்சியம். இந்த படத்தில் நளினி அவர்கள் தான் நடிக்க வைக்க போகிறதா அவர் சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா வினித் சக்கரவர்த்தி அவர்களை சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. வினித் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தோட டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு மனசாப்பை ஏற்பட்டுரும். அதனால் இதற்கு பிறகு நளினியை படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய ஹஸ்பண்ட் சொல்லிடுவார் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா படத்தில் எப்படியாவது ஒரு சாதனை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மகனே இந்த திரைப்படத்தில் நடிக்க வைப்பார், அனார்கலி. அதே மாதிரி நளினி அவர்களோட பொண்ணையும் இந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. இந்த ஷூட்டிங் எடுக்கிற காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அனார்கலியை ரொம்பவே தத்துரமான முறையில் இந்த படத்தோட இயக்குனர் கொண்டு வந்திருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களும் அனார்கலியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தை இயக்குனர் கொண்டு வந்திருப்பார் நம்ம கண் முன்னாடி. அந்த லெவலுக்கு தான் இந்த படம் இருந்திருக்கும். ஷூட்டிங் எடுக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். அதாவது 1986 அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ இயக்குனர் திரைப்படம் வந்திருக்கலாம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் 1986 இப்படி ஒரு படத்தை நடிகர் திலகம் அவர்கள் தான் நடித்தார். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், இதற்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் இயக்குனர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நடிகர் திலகம் அவர் தான் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் இவங்க 2 பேருமே சலீம் அனார்கலியா நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் நிஜத்திலேயே இவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இந்த காதலுக்கு பார்த்தீங்கன்னா வினித் சக்கரவர்த்தி அவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவருடைய அப்பா. இந்த படத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இந்த படத்தோட முடிவு ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். ஆனா நளினி அவர்கள் சம்மதிக்கிறாங்க. ஆனா வினித் சக்கரவர்த்தி அவர்கள் சைடு
எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தோட காட்சிகளை நான் எதையுமே சொல்லல. இந்த படத்தோட மையக்கருவியும் இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். சலீம் அனார்கலி இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அனார்கலி அவர்களுக்கு சௌரை வந்து எழுப்பிடுவாங்க இந்த படத்துல. அதே மாதிரியே அப்போ வந்து இந்த படத்தோட கதாபாத்திரம் சலீம் அந்த சௌர்லியை வந்து இடிச்சுக்கிட்டு இறக்குற மாதிரி தான் இவங்களோட ஹிஸ்டரி இருந்திருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகன் பிரபு அந்த கல்லுல வந்து அவர் இடிச்சுப்பார் போயிட்டு தலையிலேயே. அதாவது இந்த படத்தோட இயக்குனர் இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ராம்குமார் ரொம்பவே வந்து பையன் வந்து நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக மாறி நடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ரசிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா வந்து காட்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் போய் வந்து அங்க பாராவை கூப்பிடுவார். உண்மையிலேயே வந்து அவர் இறந்து போயிருப்பார் இந்த படத்துல. இந்த படத்துல அவங்களுடைய பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க சூசைட் பண்ணிட்டு. வினித் சக்கரவர்த்தி அப்பதான் வந்து சொல்லுவாரு, அதாவது டைரக்டரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நம்ம 2 பேருமே அப்பா முறையில வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லுவாரு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நடிச்ச நடிகர்கள் பிரபு, அதே மாதிரி இந்த படத்துல கதாநாயகி இவங்களுக்கும் இந்த திரைப்படத்துல அவார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண இயக்குனர் ராம்குமார் அவார்டை வந்து இந்த படத்துக்கு வந்து தராம தான் இந்த படத்தோட முடிவு வச்சிருப்பாங்க. அவார்டை வந்து வாங்குவாரு. அதற்கு பிறகுதான் வந்து இவர் தாடியை வச்சுக்கிட்டு அந்த அனார்கலி ஷூட்டிங் எடுத்த இடத்துலயே வந்து அந்த இடத்துலயே தான் இவர் வந்து மென்டல் அட்டாக் ஆகி தான் இந்த திரைப்படத்துல அவர் இருப்பார். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே அதை தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த திரைப்படம் வித்தியாசமான முறையில இருந்திருக்கும். இந்த படத்துல சாதனை. அதனால தான் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து தலைப்பு வந்து சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதாவது உண்மையா லவ் பண்ணதுனால தான் இந்த படத்துல வந்து சலீம் அனார்கலி நிஜ வாழ்க்கையிலேயே இறக்குற மாதிரி தான் வச்சாங்க. இந்த படத்தோட முடிவையும் வந்து அப்படிதான் வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து அப்படியே வந்து சலீம் அனார்கலியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னேன். 1986ல் இந்த படம் வந்து நடிகர் திலகமோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம் தான் சாதனை. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏஎஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன், ஸ்டோரி, திரைக்கதை வந்து இவர் தான் பண்ணியிருப்பார். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவும் சரி, அனார்கலி அவருடைய ஹிஸ்டரியை வந்து இயக்குனர் வந்து கண்ணு முன்னாடி போய் தத்துவமான முறையில அவர் கொண்டு வந்திருப்பாரு. இந்த படத்தோட முடிவுலாம் பாத்தீங்கன்னா படத்தை பார்க்க நம்ம எல்லாரையும் வந்து கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் பிரபு அவர்களோட நடிப்பும் இந்த படத்தோட கதாநாயகியோட நடிப்பு இந்த படத்துல இருந்திருக்கும். முக்கியமா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் ராம்குமார் இயக்குனர் அவருடைய கதாபாத்திரம் வந்து கடைசியில வந்து அவருடைய முடிவு வந்து ரொம்ப கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 1986லயே ஒரு வித்தியாசமான திரைப்படம் சாதனை. இந்த படத்துக்கு சினிமாகிராபி நாதன், அதே மாதிரி இந்த படத்தை ஜவஹீர், இமயம் பிரகாசம் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் இங்கே நான் கண்டேன், அதே மாதிரி இந்த படத்தோட வந்து அனார்கலி ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் இந்த திரைப்படத்துல வந்து பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இசைஞானி இளையராஜா அவர்கள் சிறப்பான முறையில அவர் இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாரையுமே இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே இயக்குனர் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில நடிக்க வச்சிருப்பாரு. படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்துல அவர் நடிக்க வச்சிருப்பாரு. இந்த சாதனை படத்தை நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 1986ல் வெளியான இந்த படம் இப்ப 2026 வரைக்கும் சாதனை அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நடிகர் திலகமோட திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு தான் இந்த திரைப்படம் வந்து இப்போவும் 2026 வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. நடிகர் திலகம் அவர்களோட ஒவ்வொரு திரைப்படமும் இப்போவும் 2026 வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு.
அந்த லெவலுக்கு தான் காலத்தால் அழியாத திரைப்படங்களோட வரிசையில தான் அவருடைய திரைப்படங்கள்லாம் இருக்கு. இப்போ நடிகர் திலகம் அவர்களும் பிரபு அவர்களும் இணைந்து நடித்த சாதனை படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.